வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். பாருங்கள், கொத்தமல்லி கட்டு 40 ரூபாங்க. எம்மா பெரிய கட்டு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரித்து கேட்டேன், மொத்தமாக தான் கொடுப்பான் அப்படின்னாரு. வாங்கிட்டு வந்தாச்சு. இதை பல வகையாக நாம் உணவில் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தனியா, அதாவது காஞ்ச தனியா போட்டு ஜீரகத்தையும் நுணுக்கி வச்சுக்கிட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் கொதிக்க வச்சு வடிகட்டி கஷாயம் போட்டு குடிக்கலாம். அதே போல் இந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி உடம்புக்கு அவ்வளோ நார்ச்சத்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மல்லித்தழையை ஆஞ்சி வச்சுக்கிட்டு டெய்லி சாம்பார் ரசம் போட்டுக்கலாம். அதாவது இவ்வளோ கீரை ஆஞ்சிட்டு நீங்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அது கூட சேர்த்து வதக்கி இதையும் வச்சு சட்னி, கொத்தமல்லி சட்னி ஆட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, தேங்காய் ஒரு மூடி திருவிக்கிங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி தழை. தேங்காயை என்ன பண்ணுறீங்க, நல்லா இவ்வளோ தலையை ஆஞ்சி எடுத்து அது கூட ஒரு மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, நல்லா 2 புளி கொட்டை இருக்கிற அளவுக்கு புளி, பச்சை மிளகா, அரை மூடி தேங்காய், இந்த தழையில் நல்லா ஒரு கை வச்சு பச்சை சட்னியாக தேங்காய் சட்னி, கொத்தமல்லியும் தேங்காயும் போட்டால் கொத்தமல்லி தொகையல் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் கொத்தமல்லி தொகையல் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் சாப்பாட்டுக்கு உள்ள தொகையல். நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டு இந்த கொத்தமல்லி தழையை நிறைய ஆஞ்சி நல்லா 2 கை எடுத்துக்கோங்க. அதுக்கு 50 கிராம் உளுத்தம்பருப்பு, ஒரு 5 வரமிளகா வறுத்துட்டு, அதே போல் ஒரு ரசத்துக்கு கம்மியாக உள்ள புளியை வச்சு அதோடு இந்த கொத்தமல்லி தழையும் வச்சு உப்பள்ளி போட்டு தொகையில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். தயிர் மோர் சாதம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, தயிர் சாப்பாடு, அதுக்கு தொட்டுக்கிட்டால் அந்த தொகையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மீதி இருந்தால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கிட்டு கடுகு பொரிச்சு போட்டு தோசைக்கு, இட்லிக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் என்னென்னா, தவணை பொடின்னு சொல்லிட்டு ஒரு பொடி இதில் இடிப்போங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து, எங்கள் அம்மா காலத்துலேருந்து இடிப்பாங்க. அந்த பொடியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்போ நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு சாப்பாட்டுலேயே பிசைஞ்சிக்கலாம். அதே போல் மோர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். நீங்கள் டிஃபனுக்கு நைட்டுக்கு சாப்பாடு மீந்து போச்சுன்னா மோர் சாப்பாட்டு தொட்டுக்கலாம். 2வது நீங்கள் லஞ்சு கொண்டு போனீங்கன்னா வெறும் தயிர் சாப்பாட்டுக்கு இந்த தவணைப்பொடி ஓகேவாக இருக்கும். அது எப்படி இடிக்கணும்னு சொன்னால், அந்த தழையை அலம்பிட்டு துண்டில் போட்டு ஈரம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு, துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது, ஒரு தட்டில் போட்டு ஃபேனில் அப்படியே உலர வச்சுடுங்க. ஒரு 1/2 ஹவரில் இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகா, ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு ரசப்புளி அளவுக்கு, ரசத்துக்கு உண்டான புளியை எடுத்துகிட்டு அதில் கொங்கு எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு எண்ணெயிலே நல்லா 2 பக்கமும் பெருங்காயம் பொரிக்கிற அளவுக்கு பொரித்து எடுத்துருங்க. அந்த புளியை ஃபஸ்ட்டு மிக்சியை நல்லா தொடச்சிட்டு மிக்சி ஜாரில் உளுத்தம்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் வறுத்ததை போட்டு பவுட்ரு ஆக்கிக்குங்க. அதுக்கப்புறமா இந்த புளி, உப்பு, இந்த கொத்தமல்லி தண்ணி இல்லாமல் ஃபேனில் ட்ரையாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தழையும் போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு தள்ளி விட்டு நல்லா தொக்கு, அதுக்கு பேர் கொத்தமல்லி தொக்கு, தவணைப்பொடி அல்லது கொத்தமல்லி தொக்கு. இதை நீங்கள் ட்ரை பொடி, இதுக்கு பேர். இதை ஊற்றி சாப்பாட்டுலேயே பிசைஞ்சிக்கலாம், தயிர் சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அந்த ஈரத்தன்மை இல்லாமல் கொத்தமல்லி தழையை நல்லா உலர்த்திட்டு இடிக்கணும். அது வதக்கக்கூடாது. கொத்தமல்லி ஃப்ரெஷ் கொத்தமல்லியை அப்படியே பச்சையாக தான் போடணும். எந்த ஒரு தக்காளி சட்னிக்கும் சரி, தொகையல் எந்த தொகையலாக இருந்தாலும் சரி, தேங்காயும் பச்சை மிளகா புளி இந்த தழையை வச்சு ஒரு தேங்காய் தொகையல் அரைக்கலாம். அப்புறம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா வறுத்துட்டு இந்த கொத்தமல்லி தழை புளியை வச்சு அரைக்கலாம். இதை வறுத்துட்டு பொடியாக தவணை பொடிங்கிற இந்த பொடியும் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கொத்தமல்லி தழையில் பல வெரைட்டிஸ் பண்ணலாங்க. அதனால் நான் ஒரு கட்டு வாங்கிட்டேன். இப்போதைக்கு இன்றைக்கி உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா புளியை போட்டு வறுத்து எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த தழையை பச்சையாக வச்சு தொகையல் அரைக்க போகிறேன். அதையும் காமிக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவோ போடுறேன். இந்த கொத்தமல்லி தழை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. அதுவும் பச்சை தழை. எங்கேயுமே இந்த வெந்தயம் முளைக்க வச்சு வெந்தயக்கீரை பண்ணுறாங்க இல்லைங்களா, கூட்டு இதெல்லாம். அதே போல் இந்த கொத்தமல்லி தழைக்கு வேற கொத்தமல்லியை முளைக்க வச்சு கொத்தமல்லி தழை ரசத்துக்கு போட்டோம்னா, என்ன தான் நீங்கள் மிளகு ஜீரகம் மல்லி உடச்சி ரசம் வச்சாலும் இந்த பச்சை தழையை போட்டிங்கன்னா தான் ரசத்துக்கு மணக்கும், வாசனை அதிகம் வரும். அதனால் இந்த தழைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அதனால் இந்த கொத்தமல்லி தழையை வீணாக்காமல் எல்லாத்தையும் நான் இப்போது ஒரு வாரத்துக்கு இதை பயன்படுத்த போகிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கீரை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு தொகையல், கொத்தமல்லி தொகையல், கொத்தமல்லி பொடி, தக்காளி சட்னியில் கொத்தமல்லி தழை வச்சு அரைக்கிறது, இந்த மாதிரி டிசைனை கொஸ்து பண்ணி அதுலேயும் நிறைய தழையை அரைச்சி போடலாம். ரசத்துக்கு போடலாம், சாம்பாருக்கு போடலாம். எல்லாத்துக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவர் ஜாஸ்தியாக கொடுக்கும். அதனால் இந்த தழையை வீணாக அடிக்காதீங்க. வெளியிலே போட்டு காய வைக்காதீங்க. ரொம்ப நாள் வச்சுருந்து எல்லோ கலருக்கு மாற்றாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல கீரைங்க இது. கொத்தமல்லி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை இப்போ நான் ஆஞ்சி எடுத்து எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு தொகையில் அரைக்க போகிறேன். தொகையில் அரைக்கும் போது உங்களுக்கு அதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.